السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்று பத்ர் சஹாபாக்களில் ஹதரத் மாஸ் பின் ஹாரிஸ் அவர்களை பற்றி குறிப்பிடுவேன். ஹதரத் மாஸ் அன்சார்களுடைய கஸ்ரஜ் கோத்திரத்தினுடைய பனு மாலிக் பின் நஜ்ஜார் பிரிவை சார்ந்தவர். ஹதரத் மாஸுடைய தந்தையார் பெயர் ஹாரிஸ் பின் ரிஃபா ஆகும். இவரது தாயார் பெயர் அஃப்ராஹ் பின்த் உபைத் ஆகும். ஹதரத் மாஃபிஸ் மற்றும் ஹதரத் அவுஃப் ஆகியோர் இவரது சகோதரர்களாவர். இந்த மூன்று பேரும் தந்தையுடன் தாயார் பெயராலும் சுட்டிக்காட்டப்பட்டனர். இந்த மூவரையுமே பனு அஃப்ரா என்று கூறப்பட்டது. ஹதரத் மாஸ் மற்றும் அவரது இரு சகோதரர்கள் அவுஃப் மற்றும் ஹதரத் மாஃபிஸ் ஆகியோர் பத்ர் போரில் கலந்து கொண்டனர். ஹதரத் அவுஃப் மற்றும் ஹதரத் மாஃபிஸ் பத்ர் போரில் ஷஹீதாகிவிட்டனர். ஹதரத் மாஸ் பிற்காலத்தில் நடந்த எல்லா போர்களிலும் ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார். ஒரு அறிவிப்பின்படி ஹதரத் மாஸ் பின் ஹாரிஸ், ஹதரத் ராஃபி பின் மாலிக் சுல்கி இருவரும் ஹதரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மக்காவில் ஆரம்பத்திலேயே ஈமான் கொண்டவர்களை சார்ந்தவர்களாக இருந்தனர். ஹதரத் மாஸ் ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் முதலாவது பையத்தே அக்பாவில் பையத் செய்த 8 பேர்களில் ஒருவராவார். அதுபோன்று ஹதரத் மாஸ் இரண்டாவது பையத்தே அக்பாவிலும் கலந்து கொண்டு இருந்தார். ஹதரத் முஅம்மர் பின் ஹாரிஸ் மக்காவில் இருந்து இடம்பெயர்ந்து மதீனா சென்றடைந்த போது நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மாஸ் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருவருக்கும் இடையில் சகோதரத்துவம் ஏற்படுத்தி தந்தார்கள். அபூ ஜஹலுடைய கொலை சம்பவத்தை கடந்த வருட ஹுத்பாவில் ஓரளவுக்கு கூறியிருந்தேன். இங்கும் அதனை கூறுவேன். அது மிகவும் தேவையாகும். ஏனென்றால் அந்த சம்பவத்தில் ஹதரத் மாசுக்கும் தொடர்பு இருக்கிறது. புகாரியின் அறிவிப்பில் வருகிறது. அதிலிருந்து கூறுவேன். சுருக்கமாக கூற முடியாது. புகாரியின் முழு ரிவாயத்தையும் படிக்க வேண்டி வரும். சாலிஹ் பின் இப்ராஹிம் தமது தந்தை வழி பாட்டனார் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபிடமிருந்து அறிவிக்கிறார். அவர் கூறுகிறார், நான் பத்ர் போரில் அணியில் நின்று கொண்டிருந்தேன். நான் எனது இருபுறமும் பார்த்தேன். இரு அன்சாரி சிறுவர்கள் நிற்கிறார்கள், சிறு வயதுடையவர்கள்.
அந்தோ எனது இருபுறமும் என்னை விட இளைஞராக திடகாத்திரமானவர்கள் நின்றால் நன்றாக இருக்குமே என்று நான் ஒரு ஏக்கம் கொண்டேன். அப்போது அவ்விருவரில் ஒருவர் என்னிடம் கேட்டார், சச்சா, அபூஜஹலை உங்களுக்கு தெரியுமா? அப்போது நான் அந்த சிறுவரிடம், சகோதரரின் மகனே, தெரியும். அவனிடம் உனக்கு என்ன வேலை உள்ளது என்றேன். அவர் கூறினார், அபூஜஹல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசி பேசுவதாக கேள்விப்பட்டேன். எனது உயிர் எவனிடம் உள்ளதோ அந்த இறைவன் மீது ஆணை, நான் அவனை கண்டால் எனது கண் அவனது கண்ணை விட்டு இருவரில் ஒருவர் மரணிக்கும் வரை, இருவரில் எவரது விதியில் முந்துதல் இருக்குமோ அதுவரை விலகாது. அதனை கேட்டு எனக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது என்று அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் கூறுகிறார். பிறகு மறுபுறம் நின்ற பையன் என்னை கையால் இடித்தான். அவனும் இதேபோன்று கேட்டான். சிறிது நேரம் கழிந்திருக்கும். நான் அபூஜஹலை மக்கள் மத்தியில் சுற்றி வருவதை கண்டேன். நான், பாருங்கள், இதுதான் உங்கள் கூட்டாளி, இவனை பற்றி தான் நீங்கள் என்னிடம் கேட்டீர்கள் என்றேன். அதனை கேட்டு இருவரும் விரைவாக தமது வாளை எடுத்துக்கொண்டு அவனை நோக்கி சென்றார்கள். அவனை எவ்வளவு வெட்டிவிட்டார்கள் என்றால், அங்கே உயிர் அவனை விட்டு போகும் அளவுக்கு வெட்டிவிட்டார்கள். பிறகு திரும்பி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து செய்தியை கூறினார்கள். அன்னார், உங்களில் எவர் வெட்டினார் என்று கேட்டார்கள். இருவருமே நான் தான் என்று கூறினார்கள். அன்னார் அவர்களிடம், உங்கள் வாளை கழுவிவிட்டீர்களா என்று கேட்டார்கள். அவர்கள் இல்லை என்றனர். அன்னார் வாளை வாங்கி பார்த்தார்கள். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் இருவருமே அவனை வெட்டியுள்ளீர்கள் என்று கூறினார்கள். அவனது பொருள் மாஸ் பின் அமர் பின் ஜம்முக்கு கிடைக்கும் என்றார்கள். இருவரின் பெயரும் மாஸ் ஆக இருந்தது. மாஸ் பின் அஃப்ரா, மாஸ் பின் அமர் பின் ஜம்மு ஆகும். இது சஹீஹ் புகாரியின் அறிவிப்பாகும். ஹதரத் அனஸ் ரஸியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஹதரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போர் நடந்து கூறினார்கள், அபூஜஹல் நிலைமையை என்ன ஆயிற்று என்று யார் பார்த்து வருவார்கள்? ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரஸியல்லாஹு அன்ஹு சென்று பார்த்தார்கள். அப்ராவுடைய இரு மகன்களான ஹதரத் மாஸ், ஹதரத் மாஃபிஸ் இருவரும் வாளால் எவ்வளவு வெட்டி விட்டார்கள் என்றால் அவன் மரணத்துக்கு அருகில் சென்று விட்டான். ஹதரத் இப்னு மஸ்ஊத் கேட்டார்கள், நீர் அபூஜஹல் தானா? பிறகு அபூஜஹலுடைய தாடியை பிடித்தார். அப்போது அபூஜஹல், என்னை விட பெரிய மனிதர் யாரையாவது நீங்கள் வெட்டியிருக்கிறீர்களா? அல்லது உங்கள் சமுதாயம் என்னை விட பெரிய மனிதர் எவரையாவது கொன்றிருக்கிறதா என்று கேட்டார். அஹமது பின் யூனிஸ் தமது அறிவிப்பில் கூறுகிறார், அப்துல்லா பின் மசூத், நீர்தானா அபூஜஹல் என்று கேட்டார். இதுவும் புகாரியின் அறிவிப்பாகும். சையது ஜைனுல் அபிதீன் வலியுல்லா ஷா சாஹப் புகாரியின் இந்த அறிவிப்பின் விளக்க உரையில் எழுதுகிறார், சில அறிவிப்புகளில் அஃப்ராவின் இரு மகன்கள் முஹாஃபிஸ் மற்றும் மாஸ் ஆகிய இருவரும் சேர்ந்து அபூஜஹலை மரணத்தின் அருகில் கொண்டு சென்றார்கள். பிறகு அப்துல்லா பின் மசூத் அவனது தலையை உடலிலிருந்து பிரித்தார்கள் என்று வருகிறது. புகாரி கிதாபுல் மகாஸில் உள்ளது. மாஸ் பின் அமர் மற்றும் மாஸ் பின் அஃப்ராவுடன் முஹபிஸ் பின் அஃப்ரா சேர்ந்து தாக்கியிருக்க வேண்டும் என்பதனை அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி நம்பத்தகுந்ததாக கூறுகிறார். பத்ர் போரில் அபூஜஹல் கொலையில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டனர் என்பதை பற்றி ஓரிடத்தில் இவ்வாறு விளக்கம் கிடைக்கிறது. இப்னு ஹிசாம் அல்லாமா இப்னு இஸ்ஹாக்கிடமிருந்து அறிவிக்கிறார், மாஸ் பின் அமர் பின் ஜம்மு அபூஜஹலின் காலை
மாசுடைய கையை வாளால் வெட்டினார். இதனால் கையை தனியாக ஆகிவிட்டது. மாஸ் பின் அஃப்ரா அபுஜஹல் மீது தாக்குதல் தொடுத்தார். அதனால் அவன் கீழே விழுந்தான். அவனது வாழ்வின் சிறு பகுதி எஞ்சியிருந்தது. அப்துல்லா பின் மசூத் அவனது தலையை உடலில் இருந்து பிரித்து எடுத்தார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுஜஹலை கொலை செய்யப்பட்டவர்கள் மத்தியில் தேடுமாறு கட்டளையிட்டார்கள். ஹதரத் அப்துல்லா பின் மசூத் அபுஜஹலின் தலையை உடலை விட்டு பிரித்த போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுஜஹலை இறந்தவர்கள் மத்தியில் தேடுமாறு கட்டளையிட்டிருந்தார்கள். சஹீஹ் முஸ்லிமில் அறிவிப்புக்கு ஏற்ப அஃப்ராவின் இரு மகன்களும் அபுஜஹல் மீது தாக்குதல் தொடுத்தனர். எந்த அளவுக்கு என்றால் அவன் இறந்து விட்டான். அதுபோன்று புகாரியில் பாபே ஹதலே அபுஜஹலில் வருகிறது. இமாம் குர்துபியின் பார்வையில் அப்ராவின் இரு மகன்கள் தான் அபுஜஹலை கொன்றார்கள் என்பது யூகமாகும். சில அறிவிப்புகளில் மாஸ் பின் அமர் பின் ஜமு சந்தேகத்திற்கு இடமாக இருந்தார். அதாவது மாஸ் பின் அப்ராவுக்கு பதிலாக மாஸ் பின் அமர் பின் ஜம்மு தான் இருந்தார். மக்கள் மாஸ் பின் அப்ரா என்று கருதிவிட்டனர். எனவே கூறுகிறார், மாஸ் பின் அமர் பின் ஜம்மு மாஸ் பின் அப்ரா வாக கருதப்பட்டு விட்டார். அல்லாமா இப்னுல் ஜௌசி கூறுகிறார், மாஸ் பின் ஜம்மு அஃப்ராவின் சந்ததிகளில் ஒருவர் அல்ல. மாஸ் பின் அஃப்ரா அபுஜஹலை கொன்றவர்களுள் ஒருவர் ஆவார். ஒருவேளை மாஸ் பின் அஃப்ராவின் ஏதாவது சகோதரர் அல்லது சச்சா சிறிய தந்தை அங்கு இருந்திருக்கலாம். அறிவிப்பில் அஃப்ராவின் இரு மகன்களை பற்றி கூறப்பட்டுள்ளது. அறிவிப்பாளர் தவறுதலாக இரு மகன்களையும் குறிப்பிட்டிருக்கலாம். எவ்வாறு இருப்பினும் அபு உமர் கூறுகிறார், அறிவிப்பின்படி அனஸ் பின் மாலிக் உடைய ஹதீஸ் அதிகம் நம்பத்தகுந்ததாகும். அதில் வருகிறது, அப்ராவின் மகன் அபூஜஹலை கொலை செய்தார். இப்னு தீம் கூறுகிறார், நம்பத்தகுந்த விஷயமாவது இரு மாஸ்களும் மாஸ் பின் அமர் பின் ஜமு மற்றும் மாஸ் பின் அஃப்ரா இருவரும் தாய்வழி சகோதரர்களாக இருந்தனர். இருவரும் பால்வழி சகோதரர்கள். அல்லாமா தாவூதி அஃப்ராவின் இரு மகன்களின் பெயர்கள் சஹல் மற்றும் சுஹைல் ஆவார். இருவரும் மாஸ் மற்றும் ஹாஃபிஸ் என்று கூறப்பட்டனர் என்கிறார். எவ்வாறு இருப்பினும் அறிவிப்புகளில் 3 பேர் கொன்றதாகவும் 2 பேர் கொன்றதாகவும் மாஸ் பின் ஹாரிஸ் பற்றியும் குறிப்பு காணப்படுகிறது. முசா பஷீர் அஹமத் சாப் பத்ர் போர் சம்பவங்களை கூறுகின்றார்கள். அதில் அபுஜஹலுடைய கொலை சம்பவத்தை எழுதுகிறார்கள். அதில் கூறுகிறார்கள், அந்த போர்க்களம் கொலைகளால் சூடேறி போய் இருந்தது. முஸ்லிம்களிடம் சிறு கூட்டம் இருந்தது. அவர்களோ அதனை விட 3 மடங்கு அதிகமாக இருந்தனர். எல்லா விதமான யுத்த தளவாடங்களும் இஸ்லாத்தின் பெயரையும் அடையாளத்தையும் கூட அழித்து விடுவோம் என்ற உறுதியுடன் நின்றனர். முஸ்லிம்கள் பாவம் மிகவும் குறைந்த மக்களே இருந்தனர். ஆயுதங்களும் குறைவு, ஏழ்மை, நாதியற்ற நிலையில் இருந்தனர். வெளிப்படையான காரணிகளை பொறுத்தமட்டில் மக்காவாசிகளின் முன் சில நிமிடங்களில் வேட்டையாடத்தக்கவர்களாக இருந்தனர். ஆனால் ஏகத்துவம் மற்றும் தூதித்துவத்தின் மீது கொண்ட நேசம் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தியிருந்தது. அவர்களிடமிருந்த உயிருள்ள ஈமானுடைய சக்தியை விட பெரிய சக்தி உலகில் இருக்கவில்லை. அது அவர்களிடம் அசாதாரணமான சக்தியை நிறைத்திருந்தது. அவர்கள் யுத்த களத்தில் மார்க்க சேவையின் எத்தகைய முன்னுதாரணம் காட்டினார்கள் என்றால் அதற்கு முன்னுதாரணமே இல்லை. ஒவ்வொருவரும் மற்றவரை விட அடியை முன்னெடுத்து வைத்தனர். இறை வழியில் உயிரை தருவதற்கு துடித்தவர்களாக இருந்தனர். ஹம்சா, அலி, ஜுபைர் போன்றவர்கள் எதிரிகளின் அணிகளை பிளந்து விட்டனர். அன்சார்களின் களப்பற்ற தன்மை
எவ்வாறு இருந்ததென்றால், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அறிவிக்கிறார்கள், பொதுவான யுத்தம் ஆரம்பமானதும் நான் எனது வலமும் இடமும் பார்த்தேன். அன்சார்களின் 2 இளைஞர்கள் எனது இருபுறமும் நின்றனர். அவர்களை பார்த்து என் உள்ளம் வருந்தியது. இதுபோன்ற யுத்தத்தில் வலமும் இடமும் இருப்பவர்களுக்கு சண்டையில் பெரிய பங்கு இருந்தது. எவரது இருபுறமும் பாதுகாப்பாக இருக்குமோ அவர்தான் நன்றாக யுத்தம் செய்ய முடியும். நான் இந்த எண்ணத்தில் இருந்தேன். என்னிடம் அந்த சிறுவர்களில் ஒருவர் மெதுவாக கேட்டார். அவர் தான் கேட்பதை மறுபுறம் இருப்பவர் அறியாமல் கேட்க விரும்பியது போன்று மெதுவாக கேட்டார். சிறிய தந்தையாரே, அபுஜஹல் எங்கே இருக்கிறார்? மக்காவில் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொந்தரவு தந்து கொண்டே இருந்தாராமே, அவர் எங்கே? நான் இறைவன் மீது உடன்படிக்கை செய்துள்ளேன். ஒன்று நான் அவனை கொலை செய்வேன், அல்லது அதற்கான முயற்சியில் கொலை செய்யப்படுவேன். அப்துல்லா பின் அவுஃப் கூறுகிறார்கள், அதற்கு நான் பதில் கூறவில்லை. அதற்கு முன் மறுபுறம் இருந்த மற்ற சிறுவனும் அதே போன்று கேள்வி கேட்டார். நான் அவர்களின் துணிச்சலை கண்டு வியந்து போனேன். ஏனென்றால் அபூஜஹல் படை தளபதி ஆவார். அவரது நாலாபுரமும் அனுபவமிக்க வீரர்கள் நின்றனர். நான் கையால் சுட்டி காட்டி கூறினேன், அதோ அவன்தான் அபூஜஹல். அப்துல் ரஹ்மான் கூறுகிறார், நான் சுட்டி காட்டியதான் தாமதம். அந்த 2 சிறுவர்களும் உடனே முன் சென்றனர். அணிகளை பிளந்தவாறு நொடி பொழுதில் அங்கு சென்று சேர்ந்து எவ்வளவு வேகமாக தாக்கிவிட்டார்கள் என்றால், அபூஜஹல் மற்றும் அவனது உடன் இருந்தவர்கள் பார்த்தவாறே இருந்து விட்டார்கள். அபூஜஹல் மண்ணில் வீழ்ந்தான். இக்ரிமா பின் அபூஜஹல் தந்தையின் அருகில்தான் என்றார். அவர் தமது தந்தையை பாதுகாக்க முடியவில்லை. பின்னால் இருந்து மாஸை எவ்வாறு தாக்கினார் என்றால், மாஸ் உடைய வலது கரம் அருந்து தொங்கிவிட்டது. மாஸ் இக்ரிமாவை துரத்தி சென்றார். அவர் தப்பி சென்று விட்டார். பிறகு வெட்டப்பட்ட வலப்பகுதி சண்டையில் இடையூறாக இருந்தது. மாஸ் அதனை வேகமாக இழுத்து உடலில் இருந்து தனியாக்கிவிட்டார். பிறகு சண்டையிட்டார். அதற்கு 2வது கலிஃபத்துல் மஸீஹ் இந்த சம்பவத்தை விளக்கியவாறு கூறுகின்றார்கள். அபூஜஹலுடைய பிறப்பு நிகழ்ந்த போது 7 ஒட்டகங்கள் அறுத்து மாமிசம் பங்கு வைக்கப்பட்டது. அவரது பிறப்பின் போது பறையடித்து மக்காவின் வீதிகளில் தெரிவிக்கப்பட்டது. பெரிய அளவில் பறையடிக்கப்பட்டது. அவரது பிறப்பின் போது பெருமகிழ்ச்சி கொண்டாடப்பட்டது. மக்காவின் வானம் வரை சப்தம் எழுந்தது. பிறகு பதர் மைதானத்தில் மரணித்த போது 15 வயதுடைய 2 அன்சாரி சகோதரர்கள் அவனை வீழ்த்தி காயமுறச் செய்தனர். அப்துல்லா பின் மசூத் கூறுகிறார்கள், யுத்தம் முடிந்த பிறகு மக்கள் திரும்பிச் செல்லும் பொழுது நான் மைதானத்தில் காயமுற்றவர்களை காண சென்றேன். அவரும் மக்காவாசியாக இருந்ததனால் அபூஜஹலை நன்றாக அறிவார். அன்னார் கூறுகிறார்கள், நான் யுத்த களத்தில் சுற்றி வந்து கொண்டு இருக்கும் போது என்ன பார்த்தேன் என்றால், அபூஜஹல் காயமுற்று கிடக்கிறான். நான் அவனிடம் சென்றபோது அவன் என்னிடம் கூறினான், நான் தப்ப வழியில்லை, அதிக காயம் ஏற்பட்டு விட்டது, நீரும் மக்காவாசியாவீர். நான் ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறேன். நீர் எனது வேதனை அகழுவதற்காக என்னை கொன்றுவிடுக. நான் அரபு மக்களின் தலைவன் என்று நீர் அறிவீர். அரபு மக்களின் வழக்கம் தலைவர்களின் தலைகளை சற்று உயரமாக இருக்குமாறு வெட்டி வைக்கப்படும். அது கொலை செய்யப்பட்டவரின் தலைமைத்துவத்தை காட்டும் அடையாளமாகும். எனது விருப்பம், நீர் எனது தலையை சற்று நீளமாக இருக்குமாறு வெட்ட வேண்டும். அப்துல்லா பின் மசூத் கூறினார்கள், நான் அவனது தலை சற்று சிறிய அளவாக வெட்டினேன். உனது இறுதி ஆசை கூட நிறைவேறாது என்று கூறினேன். இறுதி விளைவை பொறுத்தமட்டில் அபூஜஹலின் மரணம் எத்தகைய
இழிவான மரணமாக இருந்தது. அவனது கழுத்து எப்போதும் உயர்ந்தே இருந்தது. மரணத்தின் போது அவனது கழுத்து சிறிதளவாக வெட்டப்பட்டது. அவனது இறுதி ஆசை கூட நிறைவேறவில்லை. ஹதரத் ருபை பின்த் முஹவ்விஸ் இடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, எனது சச்சா மாஸ் பின் அஃப்ரா எனக்கு சிறிது புத்தம் புதிய பேரித்தம்பழங்களை தந்தார். இதனை ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கொண்டு தருமாறு கூறினார். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு நகை வழங்கினார்கள். அது பஹ்ரைனுடைய ஆட்சியாளர் அன்னாருக்கு வழங்கிய அன்பளிப்பாக இருந்தது. இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, ஹதரத் ருபை பின்த் முஹவ்விஸ் இடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, எனது சச்சா ஹதரத் மாஸ் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பு அனுப்பினார்கள். அதனை கொண்டு சென்ற போது அன்னார் எனக்கு ஒரு நகையை வழங்கினார்கள். அது பஹ்ரைனுடைய ஆட்சியாளர் அன்னாருக்கு வழங்கியதாக இருந்தது. அல்லாமா இப்னு அசீர் எழுதுகிறார், பஹ்ரைனுடைய ஆட்சியாளர் மற்றும் மற்ற மன்னர்கள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அன்பளிப்புகளை அனுப்பினார்கள். அப்போது இஸ்லாம் மிகவும் பரவியிருந்தது. அவர்கள் அந்த மன்னர்களுக்கு கடிதம் அனுப்பியிருந்தார்கள், அன்பளிப்புகளையும் பொருள்களையும் வழங்கினார்கள். அந்த மன்னர்களும் கடிதமும் எழுதி தமது அன்பளிப்புகளை அனுப்பியிருந்தார்கள். ஹதரத் மாஸ் பின் ஹாரிஸ் 4 திருமணம் செய்திருந்தார். அதன் விவரம் இவ்வாறாகும். ஹபீபா பின்த் கைஸ், இவர் மூலமாக உபைதுல்லா என்ற மகன் பிறந்தார். உம்மே ஹாரிஸ் பின்த் சபுரா என்ற மனைவி, இவர் மூலமாக ஹாரிஸ், அவுஃப், சல்மான், அப்துல்லா, ரம்லா ஆகியோர் பிறந்தனர். உம்மே அப்துல்லா பின் உமைர் என்ற ஒரு மனைவி, இவர் மூலம் இப்ராஹிம், ஆயிஷா ஆகியோர் பிறந்தனர். உம்மே சாபித் ரம்லா பின் ஹாரிஸ் 4வது மனைவி ஆவார். இவர் மூலம் சாரா பிறந்தார். அல்லாமா இப்னு அசீர் தமது நூலாகிய அசதுல் காபாவில் மாசுடைய மரணம் பற்றி பல்வேறு கூற்றுகளை பதிவு செய்திருக்கிறார். ஒரு கூற்றின்படி மாஸ் பத்ர் போரில் காயமுற்றார்கள். மதினா திரும்பிய பிறகு இந்த காயத்தினால் வஃபாத்தானார்கள். ஒரு கூற்றின்படி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கிலாஃபத் காலம் வரை உயிருடன் இருந்தார்கள். ஒரு கூற்றின்படி அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கிலாஃபத் காலம் வரை உயிருடன் இருந்தார்கள். அவரது மரணம் அலி மற்றும் முஆவியாவுக்கு இடையில் நடந்த சஃபீன் போரில் நிகழ்ந்தது. சஃபீன் போர் 35 ஹிஜ்ரியில் நடந்தது. ஹதரத் மாஸ் ஹதரத் அலி சார்பாக போர் செய்தார்கள். எவ்வாறு இருப்பினும் இவரது மரணம் பற்றி பல்வேறு அறிவிப்புகள் உள்ளன. சில அறிவிப்புகளில் இருந்து தெரிய வருகிறது, இவர்கள் நீண்ட வாழ்நாளை பெற்றிருந்தார்கள். இவரது மனைவி மக்களை பார்க்கும் பொழுது அது அவர்கள்தான் என்றால் அவர் நீண்ட ஆயுளை பெற்றிருந்தார்கள். இந்த சஹாபியின் குறிப்புக்கு பிறகு நான் கண்ணியத்திற்குரிய ராணா நயீமுத்தீன் சாப் என்ற கண்ணியத்திற்குரிய ஃபரோசுத்தீன் சாப் முன்ஷி அவர்களுடைய மகனை பற்றி கூறுவேன். அன்னார் மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் சில காலம் நோயிட்டிருந்தார்கள். பல்வேறு நோய்க்காக பலமுறை மருத்துவமனை சென்று வந்தார்கள். இறுதியில் அல்லாஹ் அருள் செய்தான், அவருக்கு நலம் கிடைத்தது. நடந்து செல்ல சக்தி இருந்தது. அங்கு பள்ளிக்கு வந்து செல்லவும் செய்தார்கள். எவ்வாறு இருப்பினும் இது இவரது உயிரை வாங்கக்கூடிய இறுதி நேரமாக நிரூபணமாகிவிட்டது. அவர் வஃபாத் ஆகிவிட்டார். ராணா சாப் பிறந்தது காகிதங்களின் அடிப்படையில் 1934 ஆகும். சில அறிவிப்புகளில் 1930 அல்லது 1932 என்றும் வருகிறது. எவ்வாறு இருப்பினும் காகிதத்தின்படி 1934 ஆகும். இந்த வகையில் அவருக்கு வயது 86 இருந்தது. இவரது குடும்பத்தில் இவரது தந்தையார் ஃபரோசுத்தீன் சாப் மூலம் அஹ்மதியத் வந்தது. இவர் 1906 ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாமிடம் கடிதம் மூலம் பையத் செய்தார். நாடு பிரிவினைக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் என்று பிரிந்த பிறகு இவரது குடும்பம்
பாகிஸ்தானுக்கு இடம்பெயர்ந்து விட்டது. முதலில் லாகூரில் இருந்தது. பிறகு 1948 ராணா சாஹப் ரப்பா வந்துவிட்டார். பிறகு இவர் ஃபுர்கான் பட்டாலியன் ஆக தம்மை அர்ப்பணித்தார். ஃபுர்கான் பட்டாலியனுக்கு பிறகு ஹதரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மசீஹ் ராணா சாஹிபை மீர்புர் காஸ் அருகில் உள்ள நிலத்திற்கு அனுப்பினார்கள். அங்கு சில வருடங்கள் இருந்தார்கள். இவரது பழைய வசியத்தில் மிகவும் மூத்தவராக இருந்தார்கள். 1951 வசியத் செய்தார்கள். இவரது திருமணம் நடந்தது. மனைவி பெயர் சாரா பர்வீன். இவர் ஹதரத் மசீமது அலி இஸ்லாமுடைய சஹாபியான தௌலத் கான் சாஹுடைய மகன் வழி பேத்தி ஆவார். பிறகு இவரது அலுவலக ரெக்கார்டு படி இவர் சிறப்பு பாதுகாப்பு பணியில் 3 ஆகஸ்ட் 1954 ரிசர்வ் ஆன் டியூட்டியாக நியமிக்கப்பட்டார். பிறகு 1955 நவம்பரில் இருந்து 11 மே 1959 வரை சிறப்பு பாதுகாப்பு பிரிவில் கார்டாக பணியாற்றினார். ஹதரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு விரிவுரை எழுதும் பணிக்காக நஹ்லா ஜாபாவுக்கு சென்றார்கள். அங்கு சென்று பல மாதங்கள் தங்கியிருந்தார்கள். அப்போது இந்த மர்ஹூமை பாதுகாப்பிற்காகவும் ஜெனரேட்டர் ஆபரேட் செய்வதற்காகவும் அழைத்து சென்றார்கள். அங்கு மின்சாரம் இருக்கவில்லை. டீசல் ஜெனரேட்டர் செயல்பட்டது. அதனை பராமரித்தார். அங்கு ஒரு சிறு இடத்தில் தங்குமிடம் இருந்தது. அதன் பொறுப்பாளியாகவும் இருந்தார். வசியத் அலுவலக ரெக்கார்டு படி 1978 பாதுகாப்பிலிருந்து ஓய்வு பெற்றார். பிறகு இவர் ஹடப்பா என்ற ஷாஹ்வால் மாவட்டத்தின் ஒரு ஊருக்கு சென்றார். பிறகு ஷாஹ்வால் பள்ளியில் காதி மசீதாக சேவை செய்தார். அப்போது அக்டோபர் 1984 ஷாஹ்வாலில் உள்ள அஹ்மதியா பைத்து ஜிக்ரில் எதிரிகள் தாக்குதல் தொடுத்தனர். அப்போது இவர் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்ததால் அவர்கள் தாக்குதல் தொடுத்த போது இவர் அதற்கு பதிலடி தந்தார். அதில் ராணா நயீமுத்தீன் சாப் ஒரு 11 பேர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. ராணா சாபுக்கு 26 அக்டோபர் 1984 முதல் மார்ச் 1994 வரை இறைவழியில் சிறை செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. போலீஸ் தாக்குதல் தொடுத்தோர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதில் 11 ஜமாத்தை சார்ந்த மக்கள் மீது வழக்கு பதிவு செய்தது. அவர்களுக்கு தண்டனையும் கிடைத்தது. இந்த கேஸ் மிலிட்டரி கோர்ட்டுக்கு ரெஃபர் செய்யப்பட்டது. அது ஒரு சிறப்பு நீதிமன்றம். ஜியாவுல் ஹக்குடைய காலத்தில் 16 பிப்ரவரி 1985 முறைப்படி விசாரணை தொடங்கியது. 1985 ஜூன் 1 வரை விசாரணை நடந்தது. அதில் 11 பேர் மட்டும் இருந்தனர். பிறகு 7 பேர் இணைக்கப்பட்டனர். அதில் ராணா நயீமுத்தீன் சாபும் அடங்கியிருந்தார். வெளியே சென்றவர்களின் தீர்ப்பை பெண்டிங் செய்தார்கள். 2 விடுதலை செய்யப்பட்டனர். 7 பேர் மீது வழக்கு பெண்டிங்கில் இருந்தது. அந்த கோர்ட்டு சிறப்பு நீதிமன்றமாக இருந்தது. அது இயக்க முரப்பியான முனீர் சாஹப் மற்றும் ராணா நயீமுத்தீன் சாஹப் இருவருக்கும் மரண தண்டனை வழங்கியது. குற்றம் சாட்டப்பட்ட மீதம் 5 பேருக்கும் 25 வருடங்கள் ஒவ்வொருவருக்கும் சிறை தண்டனை வழங்கியது. எவ்வாறு இருப்பினும் இந்த தீர்ப்புக்கு எதிராக முறையிட்டதில் லாகூர் கோர்ட் மார்ச் 1994 விடுதலை வழங்கியது. காகிதங்கள் முழுமைப்படுத்தப்பட்டு 19 மார்ச் 1994 விடுதலை அமலுக்கு வந்தது. இவ்வாறு அவர் 9 ஆண்டுகள் இறைவழியில் கைதியாக சிறைவாசத்தை சகித்தார்கள். அந்த சிறப்பு கிடைத்தது எதிரிகளின் தரப்பிலிருந்து
இந்த இறைவழி கைதிகளுக்கு எதிரில் ஹைகோர்ட் தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்தார்கள். அதில் மே 2013 வழக்கு விசாரணை நடந்தது. அதில் இருவர் வெளிநாட்டில் இருந்தனர். வழக்கு பெண்டிங் ஆனது. சிறையில் போலீஸ் சார்பாக கைதிகள் மிகவும் சித்திரவதைக்கு உள்ளானார்கள். அவர்களிடம் ஹலீஃபாவின் மெய்காப்பாளராக இருந்ததனால் உங்களிடம் முஸ்லிம்களை கொல்லுமாறு கட்டளையிட்டு அனுப்பினார்கள் என்று கூற வைக்க முயற்சி செய்தார்கள். ரானா நயமுதீன் சாப் இந்த வழக்கில் இருந்து விடுதலையான பிறகு 1994 லண்டன் ஷிப்ட் ஆகிவிட்டார்கள். இங்கும் தமது வயதுக்கு ஏற்ற பாதுகாப்பு பணிகளை செய்து கொண்டே இருந்தார்கள். 2010 அவரது மூத்த மகள் வஃபாத்தானார்கள். சில நாட்களுக்கு பிறகு அவரது மனைவியும் வஃபாத்தானார்கள். அவர் என்னிடம் கேட்டதற்கு இணங்க பாகிஸ்தான் செல்லும் சூழ்நிலை மிகவும் சிக்கலாக இருந்த போதிலும் இவரை சென்றுவிட்டு விரைவாக அவர் திரும்பி வருமாறு கூறினேன். அதே போன்று சென்றுவிட்டு சில நாட்களில் திரும்பி வந்தார். மர்ஹூம் நினைவாக ஒரு மகன், 4 மகள்கள் உள்ளனர். இவரது மகன் ரானா வசீம் அஹ்மது வாழ்வை அர்ப்பணித்தவர். யூகேயின் பிரைவேட் செக்ரட்டரி அலுவலகத்தில் பணி செய்கிறார். 4 பெண்களும் லண்டனில் தான் இருக்கிறார்கள். அவரது மகன் எழுதுகிறார், எப்போதும் எங்களுக்கு ஹிலாஃபத்துடன் இணைந்திருக்குமாறு வழிகாட்டினார்கள். அனைத்தும் ஹிலாஃபத்துடன் சார்ந்தே உள்ளது என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள். அவரும் ஹிலாஃபத்துடன் ஒன்றியிருந்தார். நான் டியூட்டிக்கு சென்றால் காலத்தின் ஹலீஃபாவை பார்க்கிறேன். இதுவே எனது ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாகும். இல்லையென்றால் நான் படுக்கையில் விழுந்து விடுவேன் என்று கூறுவார். நேரத்தை எப்போதும் கவனத்தில் கொள்வார். எப்போதும் டியூட்டிக்கு 1 மணி நேரம் முன்பே தயாராகி விடுவார். இன்னும் நேரம் இருக்கிறதே தந்தையாரே என்று கேட்டால் பிறகு என்ன செய்வது என்பார். பிறகு ஒரு டாக்டர் ஹிஷாம் என்பவர் எழுதுகிறார், இவரது ஃபைலையும் பேப்பர்களையும் பார்த்து ஆச்சரியமாக உள்ளது. இந்த நோயுடன் இந்த வயதில் மனிதர் வீட்டில் இருப்பார் அல்லது ஓய்வகத்தில் இருப்பார் என்கிறார்கள். இவரோ ஓடி ஆடி திரிகிறார். மேலும் இவர் நடந்து திரிவதன் ரகசியம், நான் வந்து காலத்தின் ஹலீஃபாவை காண்கிறேன், ஆரோக்கியம் பெறுகிறேன் என்று கூறுகிறார். ரானா சாப் என்ற இவரது மகன் கூறுகிறார், இவரது கால்களை தடவி விடுவேன். இவரது காலை தடவி விடும்போது முட்டியில் கை வைத்த போது சிறு சப்தம் வந்தது. என்ன என்று என்றபோது ஒன்றுமில்லை என்றார். நான் பிடிவாதமாக கேட்டபோது ஜெயிலில் பட்ட அடியில் தான் இப்படி ஆகிவிட்டது என்று கூறினார். ஜெயிலில், பாகிஸ்தான் ஜெயிலில் அடி கொடுக்கப்பட்டால் மோசமாக அடி தரப்படுகிறது. அனைத்தையும் பொறுத்து கொண்டார். வெளியில் வந்தும் இவரது பொறுமையின் தரம் உயர்ந்ததாக இருந்தது. ஏதாவது உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் எவரிடமும் கூறமாட்டார். எப்போதும் அல்ஹம்துலில்லாஹ், நன்றாக இருக்கிறேன் என்றே கூறுவார். ஹிலாஃபத்திற்கு கட்டுப்படுவதில் இவரது தகுதி எவ்வாறு இருந்தது என்றால், ஒருமுறை நான் தந்தை அருகில் அமர்ந்திருந்தேன். அவரிடம் எப்போதும் சம்பவங்களை கூறுமாறு கேட்பேன். ஒருமுறை கூறினார்கள், ஹதரத்து 2வது ஹலிஃபத்துல் மசீஹுடன் நஹ்லா ஜாபே சென்றிருந்தார்கள். அங்கு தப்சீர் எழுத அதற்கு 2வது ஹலிஃபத்துல் மசீஹ் சென்றிருந்தார்கள். நான் உடன் இருந்தேன். அன்னார் உடன் இருக்குமாறு கூறினார்கள். ஏதோ ஒரு காரணத்தினால் எனக்கு பயம் ஏற்பட்டது. உடனே அன்னார் பள்ளிக்கு சென்று இஸ்திக்ஃபார் செய் என்று கூறினார்கள். நான் மஸ்ஜிதுக்கு சென்றேன். மஸ்ஜித் சிறியது, பச்சை செங்கலால் ஆனது. மஸ்ஜிதுக்கு வெளியில் அமர்ந்து இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருந்தேன். திடீரென்று காற்றுடன் மழை பெய்ய தொடங்கியது. நான் அங்கு இருந்தவாறே இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருந்தேன். நிறைய நேரம் ஆகிவிட்டது. மஸ்ஜிதில் ஒரு மனிதர் இருந்தார்.
அவரும் எழுந்து சென்று விட்டார். ஹுசூர், இவர் எங்கே என்றார்கள். சிலர் என்னை தேடி பள்ளிக்குள் வந்தனர். ஹுசூர் கூப்பிடுகிறார்கள் என்று கூறினார்கள். நான் இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் முன் சென்றேன். இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் கூறினார்கள், நீர் உள்ளேதான் இருப்பீர் என்று எனக்கு தெரியும். நான் உம்மை மன்னித்து விட்டேன் என்று கூறினார்கள். பிறகு அவரது மகன் எழுதுகிறார், இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் தஃப்சீர் எழுதி கொண்டிருந்த போது தந்தையாருக்கு அருகில் இருந்து பணிவிடை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருந்தது. அதனை மகிழ்ச்சியுடன் கூறி வருவார்கள். அன்னாரது வழக்கம் எப்போதும் மகிழ்ச்சியை எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்வார்கள். கஷ்டத்தை எவரிடமும் கூறமாட்டார்கள். இவரது சிறப்பை கூறுகின்றார்கள். இவர் மிகவும் கண்ணியமிக்க தந்தை, உண்மையான நண்பர் ஆவார். ரானா வசீம் தம்மை அர்ப்பணித்த போது இவரது வக்ஃபு ஒப்புக்கொள்ளப்பட்டதும் இவர் கூறினார், இது ஒரு பெரும் பொறுப்பாகும். எப்போதும் தௌஃபா இஸ்திக்ஃபார் செய்தவாறு உனது பணியை ஆற்ற வேண்டும். ஏதாவது துக்கம் யாராவது தந்தால் அமைதியாக இருக்க வேண்டும். விவாதம் செய்யக்கூடாது. எல்லா விஷயத்தையும் இறைவனிடம் விட்டுவிட வேண்டும். பொறுமை செய்ய வேண்டும். பொறுமையின் பாதத்தை விட்டுவிடக்கூடாது. அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். இவ்வாறு ஒரு நண்பரை போன்று போதனை செய்தார்கள். எனது மனைவி ரானா சாஹிபுடைய மருமகள், அவர்களிடம் கூட நண்பரை போன்று நடப்பார்கள். மகளை விட அதிகமாக கனியுடன் நடந்து கொள்வார்கள். ஒரு சம்பவம் பற்றி அவர் என்னிடம் கூறியுள்ளார். ரப்பாவில் அப்பாவுக்கு அம்மாஜான் அருகில் செல்லும் வாய்ப்பும் கிடைத்துள்ளது. இவர் எனக்கும் மற்ற உறவினர்களுடனும் போதனை செய்தார்கள். சந்தாவை மிகவும் சரியாக பேணி வருவார்கள். முதல் தேதியில் சந்தாவை வழங்கிவிட்டு மற்ற செலவுகளை செய்வார்கள். அமைதியாக பலருக்கு பொருள் உதவி வழங்குவார்கள். எவரிடமும் அதனை கூறவும் மாட்டார்கள். இவரது மகள்கள் கூறுகின்றார்கள், ஹிலாஃபத்துடன் தந்தையாருடைய தொடர்பு எத்தகையது என்றால் அவரது ஒவ்வொரு நரம்பிலும் ஹிலாஃபத் மீது அன்பு இருந்தது. எப்போது காலத்தின் ஹலீஃபா பற்றி பேச்சு வந்தாலும் கண்களில் கண்ணீர் நிறைந்துவிடும். ஆபீசருக்கு மரியாதையை தருவது குறித்து இவரது நடைமுறையை ஒரு மகள் எழுதியுள்ளார். ஒருமுறை சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்து ஹுசூரை சந்திப்பதற்காக பிரைவேட் செக்ரட்டரி அலுவலகத்தில் அமர்ந்திருந்தோம். உள்ளே செல்ல வாய்ப்பை எதிர்பார்த்து அமர்ந்திருந்தோம். திடீரென்று தாப்பனார் டியூட்டி நேரத்தில் இருப்பது போன்று எழுந்து நின்றார். எங்களுக்கு ஆச்சரியம். என்ன ஆயிற்று? சிறிது தலையை உயர்த்தி பார்த்தபோது சிறப்பு பாதுகாப்பு பிரிவின் உதவி அதிகாரி ஏதோ பணிக்காக அங்கு வந்திருந்தார். அவருக்கு மரியாதை தரும் விதத்தில் எனது தந்தையார் எழுந்து நின்றார். அவர் செல்லும் வரை நின்று கொண்டே இருந்தார். சென்றதும் அமர்ந்தார். கூறுகிறார், இது சில நிமிடம் நடந்த நிகழ்வாகும். இதனால் எங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்று தந்துவிட்டார். எமது வாழ்நாள் முழுக்க செய்த போதனை, வாழ்நாளிலிருந்து பயன் பெற வேண்டுமென்றால் ஹிலாஃபத்துடன் காந்தத்தை இரும்பு நெருங்கியிருப்பது போன்று காலத்தின் ஹலீஃபாவை நெருங்கியிருக்க வேண்டும் என்பதாகும். அப்பாஜான் எங்கள் சகோதர சகோதரிகள் நால்வர் மற்றும் பாபிக்கு சில ஈதிகளை வழங்கினார்கள். அப்போது நாங்கள் அப்பாஜான் ரமலான் ஆரம்பமாகவில்லையே என்றோம். அப்போது அவர் கூறினார், எனது நேரம் தெரியாது, எனது கடமையை நிறைவேற்றுவதற்கு காலம் தாழ்த்தக்கூடாது என்றார். வஃபாத்திற்கு சில நாட்களுக்கு முன்பே தமது மகள்களுக்கு ஈதியும் தந்துவிட்டு சென்று விட்டார். இவரது மருமகள் கூறுகின்றார், என்னை மிகவும் கவனித்து வந்தார். தந்தை போன்று எனக்கு போதனை செய்தார். மருமகளின் தந்தையார் வஃபாத்தான போது தனது மகனிடம் கூறினார், நீங்கள் கணவன் மனைவி இருவரும் செல்லுங்கள், ஜனாசாவில் கலந்து கொள்ளுங்கள். பிறகு மருமகள் எழுதுகிறார், இரவில் எனது கண்கள் திறந்தால் இவர் தொழுது கொண்டிருப்பதையே காண்பேன். ஹிலாஃபத் மீது அளவற்ற அன்பு இருந்தது. எழுதக்கூடிய எல்லோரும் இதனை எழுதியிருக்கிறார்கள். பற்று விசுவாசம் மிக்க ஒரு தொடர்பு இருந்தது. எப்போதும் கூறி வந்தார்கள், ஹிலாஃபத்தின் துவாவின் செல்வத்தால் நான் சிறையில் இருந்தேன். ஹிலாஃபத்தின் துவாவினால் தான் இங்கு வாழ்கிறேன். இந்த நாட்டின் தலைவர் அவரது மரணம் சம்பந்தப்பட்ட காகிதத்தில் கையெழுத்திட்டார். ஹிலாஃபத்தின் துவாவின் விளைவால் அது எங்கு போனதென்றே தெரியாமல் போய்விட்டது. ரானா சாப் உயிருள்ள அடையாளமாகி உலகின் முன் வந்துவிட்டார். இவரது ஒரு மகள் ஆபிதா கூறுகிறார்,
எப்போதும் எமது குழந்தைகளுக்கு போதனை செய்து வந்தார்கள். எப்பொழுதும் இறைவன் மற்றும் ஹிலாஃபத்துடன் உறுதியுடன் தொடர்பு வையுங்கள், அதில் தான் உங்கள் நிலைப்பு இருக்கிறது என்பார்கள். எப்போதும் திருக்குர்ஆன் ஓதுவதற்கு போதனை செய்வார்கள். தொழுகை மற்றும் தஹஜ்ஜுத்தில் பேணுதல் உள்ளவராக இருந்தார்கள். எப்போதாவது இவர் தஹஜ்ஜுத்தை விட்டுவிட்டதாக நான் காணவில்லை. எமக்காக எப்போதும் துஆவின் கருவூலமாக இருந்தார்கள். விருந்தோம்பலிலும் அதிகமாக ஈடுபட்டார்கள். நெருங்கிய உறவினர்களை கவனத்தில் கொள்வார்கள். ராணா சஹாப் தமது தந்தை, தாய் மற்றும் தமது மனைவியின் வஃபாத்திற்கு பிறகு அவருக்காகவும் சந்தாவை வழங்கி வந்தார். எப்போதும் ஒரு கவிதையை உரத்த குரலில் கூறி வருவார். இறைவா, உனது அருள் மற்றும் சோதனை இரண்டிலும் உனது திருப்தியின் மீது நாங்கள் திருப்தி கொள்கிறோம் என்பதே அந்த கவிதை வரி. இவரது மகள் கூறுகிறார், எங்கள் தாயார் மரணத்திற்கு பிறகு எங்கள் அனைத்து சகோதரிகளையும் மிகவும் கவனத்தில் கொண்டார். தமது மருமகளிடம் மகள்களை விட அதிகம் கருணை காட்டினார். ஏதாவது பொருள் கொண்டு வந்தால் முதலில் மருமகளுக்கு தந்துவிட்டுதான் எங்கள் எல்லோருக்கும் தருவார். எப்போதும் கூறி வருவார், ஒருவருடைய மகளை வீட்டுக்கு கொண்டு வந்தால் அவளை கவனிக்க வேண்டும், இறைவனுக்கு பதில் சொல்ல வேண்டியுள்ளது என்று கூறுவார். ஒரு மகள் கூறுகிறார், இவர் சிறைச்சாலையில் கழித்த நாட்கள் மிகவும் சோதனை மிக்க நாள்களாகும். அதில் இறை திருப்தி, மார்க்க நேசம், ஹிலாஃபத்தின் நேசம் ஆகியவற்றுடன் காலம் கழித்தார். அவரது நாவிலிருந்து ஒருபோதும் முறையீடு வந்ததில்லை. தொழுகை மற்றும் தஹஜ்ஜுத்தை ஒருபோதும் தாமதப்படுத்தியதில்லை. எந்த ஒரு நோயினாலும் தாமதப்படுத்தியதில்லை. சிறையில் சித்திரவதையின் போது கஷ்டம் ஏற்பட்டதால் இவருக்கு சிறுநீரகத்தில் வலி ஏற்பட்டது. இறுதி காலத்தில் இது அதிகமாக இருந்தது. மூச்சுவிட சிரமம் இருந்தது. மற்ற சிரமங்களும் உடன் இருந்தன. நாங்கள் அந்த நேரத்திலும் வருத்தம் துணிக்கும் சொற்களை கேட்டதில்லை. எப்போதும் நன்றி, அல்ஹம்துலில்லாஹ் தவிர வேறு எந்த வார்த்தையையும் கேட்டதில்லை. பிறகு அவர் எங்களை குறித்து எவ்வளவு யோசித்தார் என்றால், எனக்கு 87-88 வயதாகிவிட்டது. நான் இறந்துவிட்டால் என்னை பாகிஸ்தான் எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறிவிட்டு மேலும் கூறினார், நான் அனைவருக்கும் டிக்கெட்டுக்கு பணம் வைத்துள்ளேன். எனது ஜனாசாவை எடுத்து செல்ல உங்கள் கணவர்மாரை எதிர்பார்க்க வேண்டாம். உங்கள் தந்தையின் செலவில் ஜனாசாவுடன் செல்லுங்கள் என்றார். ஆனால் இப்போது சூழ்நிலைகளின் காரணத்தால் ஜனாசா எடுத்து செல்ல முடியாமல் போய்விட்டது. வழி கிடைத்தால் இவரது விருப்பத்திற்கு ஏற்ப ஜனாசா பாகிஸ்தான் எடுத்து செல்ல முயற்சி செய்யப்படும். இவரது சகோதரி மகன் ராணா சபீர் தாஹிர் ஹார்ட் மருத்துவமனையில் ரப்பாவில் இருக்கிறார். அவர் கூறுகிறார், சிறையில் இருக்கும்போது பல முறை அவரை சென்று சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. எப்போதும் சிறையில் பொருட்களை கொண்டு சென்றால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அவர் எங்களுக்கு பொறுமை, சகிப்புத்தன்மையை போதிப்பார். உயர் தகுதிமிக்க பெரியவராவார். பெரும் பொறுமைசாலி மனிதராவார். அதுபோன்று இவரது சகோதரர் மகள் கூறுகிறார், 1980 வரை ஹிலாஃபத் இருந்தார். மாநாட்டிற்கு செல்லும் போது அஹ்மதி அல்லாதவர்கள் குடும்பத்தினர் உடன் செல்வார்கள். நண்பர்கள், உறவினர்கள் செல்வார்கள். அப்போது எமது பெரிய தந்தையார் இவரது மனைவியின் சகோதரர் மகள் ஆவார். இந்த ருபீனா சாஹிபா கூறுகிறார், மனைவியிடம் உறவினர்களை கவனிக்குமாறு கூறுவார். அவர்களுக்கு உணவு, உறக்கம் இவற்றில் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது என்பார். இடம் குறைவாக இருந்தால் தாம் குழந்தைகளுடன் ஸ்டோர் ரூமில் படுத்துக்கொண்டு நல்ல அறைகளை மற்றும் வராண்டாவை உறவினர்களிடம் வழங்குவார். இவர்கள் மசீமது அலைஹிஸ்ஸலாமுடைய விருந்தினர்கள் ஆவர். இவர்களுக்கு கஷ்டம் ஏற்படக்கூடாது என்று கூறுவார். இவரது ஒரு சகோதரி மகன் கூறுகிறார், நான் இவரை சிறைச்சாலையில் சந்திக்க சென்றபோது நலம் விசாரித்தேன். சம்பவம் குறித்து தெரிந்து கொள்ள விரும்பினேன். மிகவும் உணர்ச்சி பூர்வமாக கூறினார், மகனே, எல்லா நிலையிலும் கலிமாவை பாதுகாக்க வேண்டும். அதனால் உயிர் போய்விட்டாலும் பரவாயில்லை. அந்த சகோதரி மகன் கூறுகிறார், இது ஒரு மனிதரின் வார்த்தை இல்லை, ஒரு மலக்கின் வார்த்தை என்று தோன்றியது. மிகவும் துணிச்சல், வீரம், கலிமாவை பாதுகாப்பவர்
ஹிலாஃபத்தின் மீது பேரன்பு கொண்டவர், தைரியமிக்கவர். கூறுகிறார், பெல்ஜியமிலிருந்து நான் லண்டன் ஷிப்ட் ஆனேன். கூறினார், இங்கு வந்துள்ளீர், ஹிலாஃபத்துடன் நெருங்கி இருக்க வேண்டும். ஹிலாஃபத்தினால் இங்கு வந்துள்ளீர். ஹிலாஃபத்தின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் லப்பைக் கூற வேண்டும், அதுவன்றி பயனில்லை. மேலும் கூறினார், முறையாக தொழுகையை பேணி வாருங்கள். எப்போதும் மகிழ்ச்சியின் போதும் இறைவனிடம் குனியுங்கள். இவருக்கு பொய் மற்றும் நயவஞ்சகத்தின் மீது அதிருப்தி இருந்தது. தமது டியூட்டி பற்றி மிகவும் கவலை கொள்வார். உடல்நிலை சரியில்லை என்றால் வீட்டில் உள்ளவர்கள் கூறினாலும் கூட நான் நன்றாக இருக்கிறேன் என்பார். வயதான பிறகு சேவை செய்ய வாய்ப்பு கிடைத்திருப்பது எனது போனஸான நாட்களாகும், அதனை செய்ய விடுங்கள் என்பார். ரியாஸ் முனீர் சாப் சிறையில் உடன் இருந்தார். அவர் கூறுகிறார், ராணா சாஹிபுடன் எனது வாழ்வின் ஒரு பகுதி கழிந்தது. அவரது இறுதி காலத்தில் விடை பெறும் பொழுது அவரை காண முடியவில்லை, கஷ்டமாக இருக்கிறது. ராணா சாஹிபுடன் 10 ஆண்டுகள் சிறையில் கழித்துள்ளேன். ஒரு நாளும் அவரை தைரியம் இழந்தவராக கண்டதில்லை. ராணுவ அதிகாரி சார்பாக அநீதியான முறையில் இவருக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போது புன்னகையுடன் கேட்டுக்கொண்டார், ஏற்றுக்கொண்டார். பெரும் குடும்பம், சிறு சிறு குழந்தைகள் இருந்தன. வருமானத்திற்கு ஒரு வழியும் இருக்கவில்லை. ஆனால் தவக்குள் இருந்தது, மார்க்க தொண்டிற்கான உணர்வு இருந்தது, ஜமாத்தின் கண்ணியம் பற்றிய கவலையே இருந்தது. எவராவது கஷ்டம் வந்தால் இவர்களின் எண்ணம் ஆபத்தானது, அல்லாவே பாதுகாப்பான் என்பார். அல்லாவே அவரது பணிகளை ஏற்றுக்கொண்டான். பிள்ளைகளுக்கு அவர் சிறையில் இருக்கும்போதுதான் திருமணம் நடந்தது. ரியாஸ் முனீர் சாப் கூறுகிறார், சம்பவங்களை சுருக்கமாக எழுதுகிறார். கலவரக்காரர்கள் பள்ளியின் மீது தாக்குதல் தொடுத்த போது கலிமா தைபாவை அழித்து, வசனங்களையும் ஹதீஸ்களையும் அழித்து அவமரியாதை செய்தபோது அவரது தோற்றம் எனக்கு மறக்கவே செய்யாது. முதல் முறையாக அவர் மிகவும் கடுகடுத்த குரலில் கூறினார், கலிமாவை அழிக்க நீங்கள் யார்? அவர் உருது பேசுவதை நான் முதலில் ஒருபோதும் கண்டதில்லை. ஆனால் அப்போது உருதுவில் பேசினார். கடுகடுத்த குரலில் கூறினார். பிறகு தனி ஆளாக 30-40 பேரை தனியாகவே தாக்கினார். முதலில் பள்ளியில் ஒரு மூலையில் ஒளியவும் பிறகு ஓடவும் வைத்தார். இதனை மிகவும் கடுமையாக செய்தார். இன்னும் சொல்வதாயின் போலீஸ் ஆபீசர் கேட்டார், யார் சுட்டார்கள்? ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் உடனே முன்வந்து நான் தான் என்று கூறினார். பிறகு பல்வேறு மிரட்டல்களுடன் கொடுமைப்படுத்தப்பட்டார். ஜமாத் பொறுப்பாளர்கள் பெயரை கூற வைக்க விரும்பினார்கள். அவர்கள் கூறிதான் இப்படி செய்தேன் என்று கூற வைப்பதற்காக முயற்சி செய்தார்கள். ஜமாத்தில் மீது அணுவளவும் கரை ஏற்படுத்தும் எந்த வார்த்தையையும் கூறவில்லை. உண்மையில் ஜமாத் பொறுப்பாளர்களுக்கு இவரிடம் சொந்த துப்பாக்கி இருக்கிறது என்பது கூட தெரியாது. பிறகு நீதிமன்றம் மற்றும் சிறப்பு இராணுவ நீதிமன்றத்துடைய எந்த அழுத்தத்திற்கும் பணியவில்லை. சொல் மூலமும் செயல் மூலமும் சுய புத்தியுடனும் தைரியமாக ஒப்புக்கொண்டார். நான் தான் சுட்டேன் என்றார். அவரது தைரியம், துணிச்சல், இயக்கத்தின் கண்ணியம் மீதுள்ள உணர்வு காரணமாக இறுதி நிலையில் இறைவன் நன்றாக்கினான். இறுதி வரை ஹிலாஃபத்துக்கு அருகில் பணி செய்ய வாய்ப்பு வழங்கினான். பிறகு இல்யாஸ் முனீர் சாப் எழுதுகிறார், இவர் சிறையில் இருக்கும்போது இவரது தந்தைக்கு 4வது ஹலீஃபாவுடன் இருந்து கடிதம் வரும். எம்டிஏவில் ஹொத்பா வெளிவர ஆரம்பிக்கவில்லை. ஹொத்பாக்கள் எழுத்து வடிவில் வெளிவந்தன. அவரது தந்தையிடமிருந்து ஹொத்பா எழுத்து வடிவில் அவருக்கு வரும். அதனை படிக்க சொல்லி கேட்பார். எல்லாரையும் தனித்தனியாக அடைக்கப்பட்டிருக்கும். சிறை திறக்கப்பட்டு எல்லோரும் ஒன்று சேரும் வேளையில் இவர் அந்த நேரத்தை ஹொத்பா கேட்பதற்காகவே செலவு செய்தார். தொழுகையை சேர்ந்து தொழ முடிந்தால் சேர்ந்து தொழ ஏற்பாடு செய்வார். சிறையில் உள்ள மற்ற அகமதிகளையும் அழைப்பார். ரமலான் மாதம் ஜூன் ஜூலையில் கடும் வெயிலில் வரும். ராணா சாப் மூத்த வயதினராக இருந்தும் எல்லா நோன்பையும் வைத்து விடுவார். கூறுகிறார், பெரும் விவேகத்தையும் துணிச்சலையும் காட்டினார். எல்லா நிலைமைகளையும் எதிர்கொண்டார். இவருக்கு மரண தண்டனை அறிவிக்கப்பட்ட போது கூட மிகவும் தைரியத்துடன் காலத்தை கழித்தார். அந்த தைரியத்தை மற்றவர்களும் உணர்ந்தனர்.
மரண தண்டனை பற்றிய ஆணையில் கையொப்பமிடப்பட்ட பிறகு ராணா நயீமுத்தீன் சாஹிபிடம் ஒரு ஜெயில் வார்டன் வந்தார். கூறினார், பாருங்கள், இந்த மிர்சாயி ஒரு ஆச்சரியமான மனிதர். அவருக்கு மரண தண்டனை தேதியும் குறித்தாகிவிட்டது. இவர் தமது வாழ்வில் கடைசி பகுதியை அடைந்து விட்டார். இருந்து முகத்தில் எந்த தாக்கமும் ஏற்படவில்லை. அது குறித்து அவருக்கு கவலையும் இல்லை என்று பேச்சை நீட்டிக்கொண்டே சென்றதும் ராணா சாப் கூறுகிறார், நான் புரிந்து கொண்டேன். நான் யார் என்று இவருக்கு தெரியாது. எனவே அவர் பேச்சை முடித்ததும் அவரிடம் ராணா சாப் முகத்தில் ஏதாவது கவலை கண்டீர்களா என்றதும் அவர் இல்லை என்றார். நானும் அஹ்மதியாவேன், அவர்களில் ஒருவனாவேன் என்றேன். இறுதியில் 4வது கலீஃபத்துல் மஸீஹுடைய ஒரு கடிதத்தை படிக்கிறேன். அது அன்னார் ராணா சாஹிபுக்கு எழுதியது. 86வது ஆண்டில் செப்டம்பரில் எழுதிய கடிதத்தின் ஒரு பகுதி. உங்களுடைய களப்பற்ற கடிதம் கிடைத்தது. உயர்ந்த ஈமான் மற்றும் உறுதியின் பாறையின் மீது இருக்கிறீர்கள். இது பெருமிதம் கொள்ளத்தக்கது. அல்லாஹ்வை உடையவர்களுக்கு உயரிய தகுதி கிடைக்கும் பொழுது இதுபோன்ற கஷ்டங்களை சகிக்க வேண்டியது ஏற்படுகிறது. உங்களுக்கும் கிடைத்த பேறு குறித்து பொறாமை ஏற்படுகிறது. மரம் அதன் பழத்தால் அறியப்படுகிறது. நீங்களும் ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மரத்தின் பசுங்கிளைகளாவீர்கள். அல்லாஹ் வீணாக்க மாட்டான். என்னுடன் சேர்ந்து ஜமாத்தும் துவா செய்கிறது. நீங்கள் ஒரு புதிய என்னுடைய நசத்தை கேட்டிருப்பீர்கள். நீங்கள் உங்களை போன்று களங்கமற்றவர்களுக்கு துவாவும் சலாமும் அதில் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா தனது மலக்குகள் மூலம் உதவி செய்வானாக. எதிரிகளின் பிடியிலிருந்து ஈடேற்றம் வழங்குவானாக. அல்லாஹ் உங்களுடன் இருப்பானாக. இது ஹதரத் 4வது கலீஃபத்துல் மஸீஹ் ராணா சாஹிப் எழுதிய கடிதமாகும். முபாரக் சித்திக் சாஹிப் எழுதுகிறார், ஒரு முறை நான் அவரிடம் சிறை வாழ்க்கை மற்றும் சிறை துன்பங்களை பற்றி கூறிய போது சிரித்தவாறு கூறினார், அஹ்மதிகளாகிய நமது வாழ்வு அல்லாஹுக்காகவும் அவனது ரசூலுக்காகவும் ஆகும். காலத்தின் கலீஃபாவின் கட்டுப்படுதலுக்கு நாம் அர்ப்பணித்திருக்கிறோம். எனவே எனது எந்த பிரச்சனையாக தெரியவில்லை. அல்லாஹ்வின் திருப்தியின் மீது திருப்தி கொள்வோமாக. நிச்சயமாக அவர் எப்போதும் அல்லாஹ்வின் திருப்தியில் திருப்தி கொண்டார். எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று மட்டுமே கூறுவார். ஆஸ்பத்திரியிலிருந்து வந்தால் அடுத்த நாள் கூட நன்றாக இருக்கிறேன் என்று கூடவே எனக்கும் உங்கள் துவாவை தாருங்கள் என்று கூறுவார். நான் கூறியது போன்று டாக்டர்கள் கூறிவிட்டார்கள், இந்த நோய் உள்ளவர்கள் காலும் வீங்கி வீட்டிலிருந்து வெளியே வர முடியாது. இவரது நிலைமை கண்டு ஆச்சரியமாக உள்ளது என்று டாக்டர்கள் கூறுகிறார்கள். டாக்டர்கள் வேண்டுமானால் ஆச்சரியப்படலாம். ஆனால் ஹிலாஃபத்துடன் உள்ள உணர்வு, நேசம் மற்றும் அருகில் இருக்கும் துடிப்பு பள்ளிக்கு அவரை இழுத்து வந்து விட்டது. டியூட்டிக்கும் அவரை இழுத்து வந்து விட்டது. இவரது முகத்தில் எப்போதும் நிரந்தரமான நிம்மதியையும் ஹிலாஃபத் மீதான நேசத்தையும் கண்டேன். அல்லாஹ் இவருக்கு மறு உலகிலும் அன்பு நேசத்துடன் உள்ள வாழ்வை வழங்குவானாக. தமது நேசத்திற்குரியவர்களுடன் அவர்களின் பாதத்தில் இவருக்கு இடம் தருவானாக. நான் இவரை சிறு வயது முதல் பார்த்திருக்கிறேன். ஏற்கனவே கூறியது போன்று ஹதரத் 2வது கலீஃபத்துல் மஸீஹ் ஜாபா நக்லாவுக்கு செல்லும் போது நாங்களும் சில நாட்கள் சென்றிருக்கிறோம் கோடை காலத்தில். அப்போது கூட இவர் எங்களிடம் மிகவும் கனிவுடன் நடந்து கொள்வார். ஹிலாஃபத்திற்கு பிறகு இவரது நடைமுறை முற்றிலும் வேறு. ஹிலாஃபத் மீதுள்ள உணர்வு, நேசம் பற்றிய சம்பவங்களை நாம் கேட்டபோது எப்போதும் கண்டு வந்துள்ளேன். அவரது பிள்ளைகளுக்கும் அவரை போன்ற பற்றுறுதியோடு நடக்க செய்வானாக. நிலைமைகளின் காரணத்தினால் ஜனாசா தொழ வைக்க முடியவில்லை. அரசின் கட்டுப்பாடுகள் உள்ளன. அதற்காக வருந்துகிறேன். இன்ஷா அல்லாஹ் இவரது ஜனாசா காயம் நடத்துவேன். இறுதியில் தற்போதுள்ள நோய் சம்பந்தமாக கூற விரும்புகிறேன். நமது அஹ்மதி நோயாளிகளுக்கும் சிலர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக துஆ செய்யுங்கள். அவர்களுக்கு அல்லாஹ் முழுமையான விரைவான குணம் நல்குவானாக. நம்மையும் அவனது விருப்பத்தின் வழியில் நடத்துவானாக. உலகிற்கும் அறிவை, பகுத்தறிவை வழங்குவானாக. அவர்கள் ஓர் இறைவனை கண்டறிவார்களாக.
அவனுக்கு இபாதத் செய்வார்களாக, அவர்கள் ஏகத்துவத்தை அறிவார்களாக. அல்லாஹ் அனைவர் மீதும் கருணை காட்டுவானாக. बड़ी शफकत का सलूक होता था और खिलाफत के बाद तो इसका रंग ही और था मेरे साथ। जैसा कि खिलाफत से वफा के वाक़यात और एहसास जज्बात हमने सुन लिए हैं, वो हर वक्त नज़र आते थे। अल्लाह ताला उनके बच्चों को भी हमेशा वफा के साथ अपने बाप के नक्शे कदम पर चलने की तौफीक अता फरमाए। हालात की वजह से उनका जनाजा तो नहीं पढ़ा जा सका, मैं नहीं पढ़ सका, हुकूमती पाबंदियाँ भी थीं, शोर रिस्ट्रिक्शंस थीं, इसका अफसोस भी है। इंशाअल्लाह ताला किसी वक्त उनका जनाजा गायब भी पढ़ा दूंगा। आखिर पर मैं दोबारा आजकल की मर्ज़ के हवाले से ये भी कहना चाहता हूँ कि अपने अहमदी मरीज़ हैं बाज़, उनके लिए दुआ करें। अल्लाह ताला सबको शिफ़ाए कामिला अता फरमाए और हमें भी अपनी रज़ा की राहों पर चलने की तौफ़ीक़ अता फरमाए। सही रंग में हमें इबादत का हुकूकुल इबाद का हक़ अदा करने की तौफ़ीक़ अता फरमाए और जल्द ये बला हमसे दूर फरमाए। दुनिया को भी समझ और अकल दे, वो भी एक खुदा को पहचानने वाले बने, खुदा ताला की इबादत करने वाले बने, तौहीद को जानने वाले बने। अल्लाह ताला सब पर रहम फरमाए। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह व नशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। इबादल्लाहि रहिमकुमुल्लाह इन्नल्लाहा यअमुरु बिल अदलि वल इहसानि व ईताइ ज़िल क़ुर्बा व यन्हा अनिल फ़हशाइ वल मुनकरि वल बग़य यइज़ुकुम लअल्लकुम तज़क्करून। उज़्कुरुल्लाह यज़्कुरुकुम वदूहु यस्तजिब लकुम वलज़िक्रुल्लाहि अकबर।